Happy morning to everyone. This is Sufsalashi. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9ல இருக்கக்கூடிய பேக்கிங் என்ற லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Which was written by Jerome K. Jerome. இந்த ஸ்டோரி எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 men in a boat. வாங்க நம்ம இப்போ இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்துடலாம். இந்த ஸ்டோரியோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு வேற இடத்துக்கு போறாங்க. ஸோ அப்போ பேக்கிங் பண்றப்போ என்னென்னலாம் கன்ஃபியூஷன் வருது, என்னென்னலாம் அவங்க சைல்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமரஸா சொல்லக்கூடிய ஸ்டோரி தான் இது. வாங்க நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆத்தர் பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். Packing, which was written by Jerome K. Jerome. He was born on 2nd May 1859. He died on 14th June 1927 at the age of 68. ஸோ இவர் ஒரு ஃபேமஸான நாவல் ரைட்டரு. இவர் வந்து எழுதிய நாவல்ல ஒன்று ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுதான் வந்து 3 men in a boat. இதுல இருந்து தான் நமக்கு வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஒரு பார்ட்டா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம வாங்க ஸ்டோரியை போய் பார்க்கலாம். ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் யாராருன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜெரோம் கே ஜெரோம். இவர் தான் வந்து நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. செகண்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ். ஸோ இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா மொரான்சி. அது வந்து அவங்களோட டாக். இவங்களாம் தான் இந்த ஸ்டோரிக்குள்ள வர கேரக்டர்ஸ். வாங்க நம்ம அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியை போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் பேக்கிங் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சமான விஷயம், நான் பெர்ஃபெக்ட்டா பேக்கிங் பண்ணுவேன், மற்ற பர்சன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நான் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன், எதையும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு ப்ரௌடா சொல்றாரு. ஸ்டார்டிங்ல அவரோட ஃப்ரெண்டை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜார்ஜ் அண்ட் ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு பேக்கிங்கை வந்து பண்ண மாட்டாங்க, அந்த அளவு எக்ஸ்பர்ட் கிடையாது, அவங்க சரியா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அது மட்டும் இல்ல, இவர் வந்து தனியா பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜார்ஜ் வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்துகிட்டு நார்மலா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காராம். ஹாரிஸ் வந்து அவரு கால் மேல கால் போட்டுட்டு அந்த டேபிள் மேல கால் ஆட்டிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்றாரு. ஆத்தர் தான் இப்போ தனியா வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நமக்கு சொல்றாரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் வந்து மற்றவங்க யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு, அதை பர்ஃபெக்டா கரெக்ட் பண்ணுவேன். ஆனா இவங்க 2 பேர் வந்து எனக்கு எதுவுமே சொல்லல, ஒரு ஹெல்ப் கூட பண்ணல. நானா இருந்தா அந்த டைம்ல மத்தவங்க ஒர்க் பண்ணும் போது ஹெல்ப் பண்ணுவேன், அவங்க கூட போய் கம்பைன் பண்ணி. ஆனா இவங்க வந்து நான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், இவங்க வந்து ஒர்க்கே பண்ணாம சும்மாவே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, அது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப டைம் மெனி ஹார்ஸா வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னுட்டு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு போல. ஆனா எனக்கு வந்து நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது, மற்றவங்க ஒர்க் பண்ணும்போது நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க மாட்டேன், நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை தான் சொல்றாரு, மற்றவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது நான் சும்மா இருக்க மாட்டேன், நானும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து அவங்கள அவாய்ட் பண்ண மாட்டேன், இதுதான் என்னோட நேச்சர், நான் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜியோட தான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் வந்து அவங்க கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி எதுவும் கேட்கல, ஆனா அவங்க சும்மா தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நான் ஒர்க் பண்ற வரைக்கும். ஸோ நான் ஃபைனலா வந்து எனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் பேக் பண்ணி நான் முடிச்சிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கோட ஜிப்பை க்ளோஸ் பண்றாரு. ஸோ உடனே வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஹாரிஸ், அவன் என்ன சொல்றான்னா, என்னோட பூட்ஸை வந்து பேக்ல வச்சிங்களா அப்படின்னு கேட்கறான். உடனே அவன் என்ன சொல்றான், நான் மறந்துட்டேன், நான் இப்பதான் ரியலைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது வந்து அவனோட நேச்சர், எப்பவுமே க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவன் சொல்ல மாட்டான், க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு. ஜார்ஜ் வந்து சிரிக்கிறாரு. உடனே இவர் சிரிக்கிறத பார்த்த உடனே நம்மளோட ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது, ரொம்ப இரிட்டேட் ஆகுறாரு. ஏன்னா ஆல்ரெடி பேக்கிங்லாம் முடிச்சிட்டு க்ளோஸ் பண்ற டைம் இவங்க சொல்லிடுறாங்க, சொல்லும் இன்னொருத்தவங்க வேற சிரிக்கிறாங்கன்னும் போது இவருக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுது. ஸோ இவர் என்ன பண்றாரு, ஓபன் பண்றாரு, அந்த பூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பேக்ல வைக்கிறாரு. க்ளோஸ் பண்ற டைம்ல அவர் மைண்டுக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவரே வந்து கேட்டுக்கிறாரு, டூத் பிரஷ் வந்து அவர் எப்பவுமே வந்து மறந்து வச்சுட்டு வந்துருவாராம். அவர் எப்பெல்லாம் டிராவல் போறாரோ அப்பெல்லாம் என்ன பண்ணிடுவாரு, டூத் பிரஷை எங்கேயாவது வச்சிருவாராம். ஸோ அவரோட டிராவலே வந்து ரொம்ப ட்ரபிள் ஆயிடும். அதனால அவருக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்குமா, தூங்கி எழுந்த உடனேவே வந்து அந்த டூத் பிரஷ் தேடுறதே அவருக்கு பெரும் கஷ்டமா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி வந்து மார்னிங் எழுந்த உடனே டூத் பிரஷ் பண்ணிட்டு அதை பேக் பண்ணாம லக்கேஜ்ல வைக்கலையா. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபைண்ட் பண்ணும் போது எங்கேயுமே கிடைக்கவே இல்லையா. லக்கேஜை வந்து ஓபன் பண்ணி எல்லாத்தையும் களைச்சு போட்டு பார்க்கும்போது கூட அந்த டூத் பிரஷ் கிடைக்கலையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி அந்த ஓரத்துல இருந்துதான் அதை வந்து ஒரு கர்ஷிஃப்ல
வந்து பத்திரமா வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறினேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை வந்து அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப பெரிய ட்ரபிளா இருக்குமா. ஏன்னா கடைசி டைம்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கிறது அந்த டூத் பிரஷ், ஏதாவது ஒரு திங்ஸை நம்ம மறந்து வச்சுட்டோம்னா அது வந்து ரொம்ப இடையூறா இருக்கும் நம்மளோட டிராவலுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து அவருக்கு வந்து ரீகால் ஆகுது. உடனே அவர் என்ன பண்றாரு, அவரோட டூத் பிரஷை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப தேடும் போது பாத்தீங்கன்னா ஹாரிஸும் ஜார்ஜோட டூத் பிரஷும் 18 டைம்ஸ் பார்த்துட்டாராம். இவரோட டூத் பிரஷ் மட்டும் காணுமா. ஸோ இவர் எல்லாத்தையும் போட்டு கலைச்சு போட்டு ஒன் பை ஒன்னா தேடிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த பூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல தான் வந்து அவரோட டூத் பிரஷை பாக்குறாரு. ஸோ மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, ரீபேக் பண்ணி எல்லாத்தையும் வந்து அடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடியே வந்து ஒரு வேலையும் செய்யல. ஸோ இவர் வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, என்னோட சோப்லாம் எடுத்து வச்சியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே நம்ம ஹீரோக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது, சமத்தியா கோவப்படுறாரு. அவர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே பண்ணல. அவர் மனசுக்குள்ளே வந்து சோப்பு பத்திலாம் நான் கவலை பண்ண அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட பெக்ஸ் அதெல்லாம் எடுத்து அவரோட பேக்ல வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்றாரு பேக். ஸோ ஒன்ஸ் அதை திறந்து பார்த்துட்டு ஃபுல்லா செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்போ டைம் பாத்தீங்கன்னா 10:05 PM. உடனே அவங்க 3 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. என்னன்னா 12 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஸ்டேஷன்ல இருக்கணும், ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹாரிஸும் ஜார்ஜும் என்ன பண்றாங்கன்னா, பேலன்ஸ் பேக்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து அடுக்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவங்க பேக் பண்றத பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் எதுவுமே சொல்லல, வெயிட் பண்றாரு அவங்க எப்படிலாம் பேக் பண்றாங்கன்றத வாட்ச் பண்றதுக்கு. ஜார்ஜ் ஹாரிஸும் ஸ்டார்ட் பண்றாங்க பேக்கிங். 3 பேஸ்கெட்டை வந்து அடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்ப அடுக்கும் போது என்னென்னலாம் அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, வேர்ல்டுலே வந்து இவ்வளோ வர்ஸ்ட் பேக்கரை நான் பார்த்ததே கிடையாது, இவங்க 2 பேரு தான் ஒருத்தவங்க ஈக்குவலான வர்ஸ்ட் பேக்கர் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்றத பார்த்துட்டு அவருக்கு ஒரே கடுப்பாவது, இரிட்டேட் ஆகுறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து எதெல்லாம் அவங்க எடுத்து வைக்கிறத பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, பைல்ஸ் ஆஃப் பிளேட்ஸ், கப்ஸ், கெட்டில்ஸ், பாட்டில்ஸ், ஜார்ஸ், பீஸ் அண்ட் ஸ்டவ்ஸ், கேக்ஸ் அண்ட் டொமேட்டோஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவர் எடுத்து வைக்கிறத பாக்குறாரு. ஸோ இது மாதிரி அவங்க எடுத்து வைக்கும் போது அவங்களால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கப்பு பிளேட்ஸ் எல்லாம் ப்ரோக் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு என்ன ஆச்சுன்னா எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு. அடுத்தது என்ன காமிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஹாரிஸ் வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஜாம் பாட்டில் வச்சிருப்பாரு. அதை வந்து நிறைய டொமேட்டோ வந்து அடியில இருக்கும், ஜாம் பாட்டில் மேல வச்சோடனே அந்த டொமேட்டோ எல்லாமே வந்து மேஷ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து கிளீன் பண்ணும் போது கூட ஸ்பூனை வச்சு எடுக்கிற அளவு தான் அந்த டொமேட்டோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜூஸியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. கையால எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஸ்மாஷ் ஆனதால ஸ்பூனால தான் கிளீன் பண்ற அளவு ஆயிடுச்சு, அந்த பேக் கார்னர்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்தது என்ன, ஜார்ஜ் என்ன வேலை பார்க்கறாருன்னு பாத்தீங்கன்னா, பட்டரை வந்து அவர் வந்து வேலை செய்யற கவனத்துல வந்து பட்டரை கவனிக்காம அந்த பட்டர் வந்து பூட்ஸ்ல ஒட்டி அதை கிளீன் பண்ணி அதை இன்னொரு ஜார்க்குள்ள போட்டு ஸ்டஃப் பண்ணி அதை எடுக்க பாக்குறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஹீரோக்கு செம கோவம் வருது. அவர் எதுவுமே பேசல, அவர் ஃபுல்லா அப்சர்வ் தான் பண்றாரு அவர் அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்றத மட்டும். ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, அந்த டேபிள்ல உட்காந்து இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறாரு. அவங்களும் நிறைய டைம் வந்து ஒன்னொன்னும் பண்றன்ற பேர்ல ஏதாவது ஏடாகூடமா பண்ணிடுறாங்க. ஸோ இவர் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய திங்ஸை வந்து அந்த பேக்குள்ள திணிச்சு வைக்கும் போது அந்த இடமே அந்த பேக்குள்ள இருக்க ஐட்டம்ஸே ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, சால்ட்டை வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அப்ப எல்லா இடத்துலயும் பட்டா எல்லாமே வீணா போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போதுமே அவருக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறாரு. ஸோ அதை வெளியே காமிச்சிக்காம கம்முன்னு சைலண்டா இருக்காரு. இதுல அவர் என்ன நினைக்கிறாரு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டரை கூட அவங்க வந்து கரெக்டா எடுத்து வைக்க முடியல அப்படின்றத வந்து ரொம்ப அவர் வந்து கஷ்டமா ஃபீல் பண்றாரு. ஸோ அவர் வந்து லேயரா அந்த பட்டரை கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறாரு. ஸோ அதே பூட்ஸோட எல்லா இடத்துலயும் நடக்கிறாரு. ஸோ அந்த ரூம் ஃபுல்லா அங்க இங்கன்னு பட்டரா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது நம்ம ஹீரோ. ஸோ இந்த மாதிரி அந்த ஜார்ஜ் வந்து இந்த ஜார்ல எடுத்து வச்சாரு இல்லையா பட்டரை, எடுத்து எங்கேயோ வச்சுட்டாரு, அவருக்கு ஞாபகமே இல்லை. சேருக்கு அடியில வச்சதா அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணி அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. ரூம் ஃபுல்லா அந்த பட்டரை எங்கேயுமே கிடைக்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல 2 பேரும் ஒரே இடத்த மீட் பண்ணியும் வந்துட்டாங்க தேடி. அப்பயும் எங்கேயும் அவங்களுக்கு கிடைக்கல. ஜார்ஜ் என்ன சொல்றாருன்னா, இது அன்யூஷுவலான திங் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹாரிஸும் வந்து அக்ரி பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் வந்து இங்க அங்கன்னு மூவ் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஜார்ஜ் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாரு, ஹாரிஸ் பின்னாடி தான் வந்து அந்த பட்டர் இருக்கு. உடனே வந்து ஹாரிஸ் கேக்குறாரு, பட்டர் எங்க அப்படின்ட்டு. உடனே ஜார்ஜ் சொல்றாரு, நீ நவுறாத, மூவ் பண்ணாம நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டரை ரிமூவ் பண்ணி எடுக்கிறாரு. அந்த 2 பேரும் வந்து அந்த டீ
ஸ்பாட் இருக்கிற இடத்துக்கு வந்து நின்னுறாங்க. இப்படி போயிட்டே இப்போ வந்து நமக்கு ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. என்னன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா மொரான்சி. ஓகேவா, அந்த டாக் தான் வருது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஹேபிட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது அரேஞ்ச் பண்ண திங்ஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து களைச்சு போட்டுருமா. ஸோ பீப்புள் வந்து கோவப்படுறத பார்த்து அது சந்தோஷப்படுமா. ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ஜாலி, அதனால இது வந்து அந்த மாதிரி பண்ணுமா. ஸோ அந்த மாதிரி இந்த டேஸ் அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிச்சு. என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பேக் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அவங்க பேக் பண்ண திங்ஸ் மேலே உட்காந்து அது வந்து நோஸால ஸ்மெல் பண்ணி பார்க்குது. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டச் பண்ணி பார்க்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அதோட லெக்கால அந்த ஜாம் பாட்டில் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கிற அந்த ஜாம் எல்லாம் டீஸ்பூன் எல்லாம் போட்டு ரொம்ப அழைச்சி இது பண்ணுது. அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணுதுன்னா லெமன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு எப்படி தெரியுதுன்னா ராட்ஸ் மாதிரி தெரியுதான். ஸோ அது என்ன பண்ணுது, அந்த பாஸ்கெட்ல இருக்கிற 3 லெமனை வந்து எடுத்து காலால வந்து மிதிக்குது. ஸோ அது எப்படி அது ஃபீல் பண்ணுதுன்னா ராட் எல்லாம் அது மிதிக்கிற மாதிரி கடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. ஸோ இதை பார்த்துட்டே இந்த ஹாரிஸ் வந்து ரொம்ப கோவமாயி ஃப்ரையிங் பேனால அடிக்க வராரு. ஸோ இந்த ஹாரிஸ் வந்து அந்த மாதிரி இந்த டாக் பண்றதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப கோவமாயி அடிக்க போறாரு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ என்ன நம்ம கிட்ட சொல்றாருன்னா டாக்ஸோட நேச்சரே வந்து அதுதான் இல்லையா. ஸோ அது வந்து நேச்சுரலாவே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்களோட பேக்கிங் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:50 நைட்டு அப்போ. ஓகேங்களா. ஸோ ஹாரிஸ் வந்து ஒரு பிக் பேஸ்கெட்ல வந்து பேக் பண்ண அந்த பேஸ்கெட்ல உடனே அவர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு இப்போ எதுவும் உடஞ்சிருக்காது அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜார்ஜ் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அது இப்போ உடஞ்சிருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து அதுல ஒரு சந்தோஷம், அதனால அவர் அப்படி சொல்றாரு. அடுத்தது என்னன்னா ஜார்ஜ் வந்து நம்ம தூங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களும் வந்து அப்ஸ்டேர்ஸ்க்கு போறாங்க. மேல அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 2 பெட்டு தான் இருந்தது. உடனே ஹாரிஸ் வந்து என்ன கேக்குறான்னா நானும் வந்து பெட் வந்து ஷேர் பண்ணிக்கவா அப்படின்னு கேக்குறான். நான் வந்து பேங்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேக்குறான் தூங்குறதுக்கு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு கவர் வந்து யூஸ் பண்றாரு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஸோ ஹாரிஸும் நம்ம ஹீரோவும் இப்போ ஒன்னா தான் தூங்குறாங்க. திடீர்னு அவர் என்ன கேக்குறாரு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் நாளைக்கு வந்து எத்தனை மணிக்கு உங்களை எழுப்பணும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹாரிஸ் என்ன சொல்றான்னா 7 o'clock எழுப்பு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா 6 o'clock எழுப்பு, நான் வந்து லெட்டர்லாம் வந்து ரைட் பண்ணணும், சில லெட்டர்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போது ஃபைனலா என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் பொதுவா 6:30க்கு எழுந்திருக்க சொல்லி சொல்றாங்க. ஜார்ஜ் பாத்தீங்கன்னா எந்த ஆன்சருமே அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஏன்னா அவர் ஆல்ரெடி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவங்களும் என்ன பண்றாங்க வெளியே போயிட்டு அவங்களோட பெட்ல போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே நமக்கு இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.